முருங்கைக்கீரை வந்து பக்குவமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சீசன் இல்லாத போது கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அயன் ரிச் அப்படிங்கிறதுனால இந்த முருங்கைக்கீரை எல்லாருமே குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய உட்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது எப்பயுமே தேவைப்படும் போதெல்லாம் எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப அருமருந்துன்னு இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு உலர்த்தி வச்சுருக்கேன். நிழலில் உலர்த்திக்கலாம். நிழலில் உலர்த்திட்டிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும். ஒரு 1/4 டம்ளர் பருப்பு அதிகம் இந்த பொடிக்கு தேவையில்லை. 1/4 கப் அளவுக்கும் உளுந்தம்பருப்பு எடுத்து வறுத்துருக்கேன். அதே மாதிரி அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதே அளவில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது பருப்பு அதிகம் தேவை இருக்காது. கீரை வந்து எவ்வளோ அதிகம் போட முடியுமோ அவ்வளோ அதிகம் போடலாம். நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். பூச்சியும் வராது, சுவையும் மாறாது. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 அல்லது 2 சிவப்பு மிளகா, வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் மிளகு சீரகத்தோடு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3-4 பல் பூண்டையும் எடுத்து உரிச்சிட்டு சின்ன நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம், சுவைக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இப்படி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம சுத்தம் பண்ணி உலர்த்தி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இது நல்லா நான் வந்து உலர்த்தியே வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்திட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும், நிறம் மாறாது. மிதமான தீயில் இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சலசலன்னு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு சலசலன்னு வரலை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் எடுத்து வெயிலில் வச்சிங்கனாலுமே நல்ல பொறுப்புறன்னு வந்தது. எனக்கு கொஞ்சம் சலசலன்னு வரலை, நான் வெயிலில் வச்சு எடுத்தேன். நல்லா உங்களுக்கு பொறுப்புறன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பொறுன்னு வர அளவுக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வதக்கி காய வைக்க வேண்டாம். நீங்கள் அதை ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னாவே நல்லா காஞ்சிடும், நிறம் மாறாது. இந்த மாதிரி நீங்கள் கீரை நிறைய சேர்த்து கொஞ்சோண்டு பருப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கீரையினுடைய சுவை வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். லைட்டாக உப்பும் புளியும் சேர்க்கும்போது இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த பொடி வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். தோசையில் மேலே தூவி தோசையும் சுடலாம். அதே மாதிரி அடையில் மேலே தூவலாம். ராகி தோசையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே நீங்கள் மாவில் கரைச்சிட்டும் சுடலாம். எப்படி வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.